பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பெயர் ஜெயந்தி. என்னுடைய வயது தற்பொழுது 63 வயதாகிறது. நான் மாயவரம் என்கிற மயிலாடுதுறையில் 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் அரசு மருத்துவமனையில் பிறந்தேன். என்னுடைய தாயார் பெயர் திருமதி ஞானாம்பாள். என் தந்தையார் பெயர் திரு வி சுப்பிரமணியன். அவர்கள் கல்வி அதிகாரியாக பணியாற்றியவர். எனக்கு 2 சகோதரர்கள், ஒரு சகோதரி. என்னுடைய தந்தையாருக்கு ஒவ்வொரு ஊரிலும் டிரான்ஸ்ஃபர் ஆகும்படியாக இருந்தமையால் நாங்கள் என்னுடைய அம்மாவின் வீட்டில்தான், கூரை நாட்டில்தான் இருந்தோம். படிப்பு என்பதை மெதுவாக வலியுறுத்தினார்கள். படிப்பை நாங்கள் உணர்ந்து கொண்டது அம்புலி மாமா, பொம்மை வீடு என்ற புத்தகங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தியது என் தந்தையார் தான். நான் பள்ளியில் முதலாக சேர்ந்து படித்தது பழைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள குத்தாலம் என்ற ஊரில் 1, 2ஆம் வகுப்பு படித்தேன். பிறகு என் தந்தையாருக்கு பேரளம் என்ற ஊரில் மாற்றலானபடியால் நாங்கள் அங்கு சென்று விட்டோம். அங்கு 3, 4 என்ற வகுப்புகளை படித்தோம். பிறகு 4ஆம் வகுப்பையும் திரும்பவும் கூரை நாட்டிற்கு, என் தாத்தா பாட்டி வீட்டிற்கே வந்து, அம்மாவின் அப்பா வீட்டிற்கே வந்து ஆரம்ப பாடசாலையை முடித்தேன். அதுக்கப்புறம் 10வது வந்து நாங்கள் திருவிடைமருதூருங்கிற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர். அப்பாவுக்கு 5 வருஷம் தான் ஒரு ஊரில், 3 வருஷம் 5 வருஷம் அப்படி தான். அதனால நாங்கள் வந்து அந்த ஊருக்கு போயிட்டோம். திருவிடைமருதூருங்கிற மகாலிங்கம் சுவாமி உள்ள ஊருக்கு போயிட்டோம். அங்கே போன போது அந்த ஊரில் எனக்கு டிஏ ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருவாடுதுறை ஆதீனம் மேல்நிலைப் பள்ளி, அது பாஸ் பண்ண அப்புறம் +2 அதே ஸ்கூல்லையே படித்தோம். அது காமர்ஸ் குரூப் தான் எடுத்தேன், சயின்ஸ் குரூப்லாம் நான் எடுக்கல, வேண்டான்ட்டேனா. அது படித்த போது அதுக்கப்புறம் 1979 நினைக்கிறேன் காலேஜில், கும்பகோணம் காலேஜில் சேர்த்து விட்டாங்க. அது அரசினர் மகளிர் கல்லூரியில் 3 ஆண்டுகள் தொடர்ந்து ரெகுலர் காலேஜில் படித்தேன். வரலாற்று பிரிவில் பட்டம் பெற்று அதில் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தது மிகவும் எனக்கு நல்ல வகையில் பயன்பட்டது. அதுக்கப்புறம் 4 ஆண்டுகள் வீட்டில் இருந்து தாயாருக்கு உதவிகரமாக இருந்தேன். வீட்டு சமையல்லாம் நல்லா கற்றுட்டேன், எல்லாமே பண்ணேன். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா 1987 சிவராத்திரியில் திரு பாலசுப்ரமணியன்கிற ஐஓபியில் வேலை பார்த்தவர் என்னை பொன் பார்க்க வந்தாங்க. அது வந்தபோது எங்கள் அப்பாவும் அந்த பொன் பார்க்கும்போது பெரிய படலமாகவே நடந்தது. அதில் வந்து டிஃபன் காஃபி எல்லாம் நல்லதாக இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா நல்லா அழகாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இன்னைக்கு கூட சொல்லிகிட்டே தான் இருப்பேன் எல்லாத்தையும். பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. 1987 ஜூன் 8 திருமணம் நடந்தது. எங்கள் சார் வந்து ஸ்டாஃபில் டெல்லியில் வேலை பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அங்கேயே பேங்க் எக்ஸாம் எழுதி அங்கே 2 வருஷம் ஐஓபியில் வேலை பார்த்துட்டு, அப்புறம் தேரழுந்தூருங்கிற இடத்துல இங்கே மயிலாடுதுறை கிட்ட வந்து ஒர்க் பண்ணாங்க. அது அப்போ தான் என்னை திருமணம் செஞ்சுட்டாங்க. அதில் ஒரு 2 வருஷம் பார்த்துட்டு அப்புறம் மயிலாடுதுறை ஜங்ஷன், அதில் மாயத்துலேயே 2 பிரான்ச் உண்டு. அதில் எங்கள் சார் ஜங்ஷனில் ஒர்க் பண்ணாங்க. அதில் 11 மணி ஆஃபீஸுங்கிறது இந்தியாவிலேயே எங்கேயுமே கிடையாது பேங்க்கில். அது எங்கிட்ட சொல்லுவாங்க எங்கள் சார். இந்த வீட்டில் அதிகமான என்னுடைய மச்சினர்கள், எங்கள் வீட்டுக்காரரோட பிறந்தவங்க 5 தம்பிகள். 1988 ஜூன் 13 ஒரு ஆண் மகவு பிறந்தது. பிறந்ததுக்கப்புறம் இந்த மிராக்கிளான ஒரு நிகழ்வு என்னென்னா, பிஎட் வந்து கரஸ்பாண்டன்ஸில் வந்திருக்குன்னு சகோதரர் அவர் வந்து சொல்கிறாரு, வந்து ஹிந்துவில் வந்திருக்கு ஜெயந்தி, நீ வந்து போடுற அப்ளிகேஷன் கேட்டு அவரே அப்ளிகேஷனுக்கு எல்லாமும் 250 ரூபாங்கிறது மட்டும் நினப்பு இருக்கு எனக்கு. அதுக்கு பணம் கட்டி விட்டு வந்துட்டாரு. எங்கள் அப்பா கூட ஏன் அவ்வளோ அவசரப்பட்டேன்னு கூட கேட்டாங்க. எங்கள் அப்பா வாக்கிங் போயிருந்தாங்க. அப்போ அவரே அப்பாட்ட கூட கேட்டுக்காமல் கட்டிட்டாரு. அதே போல் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட எங்கள் அப்பாவே செலவு பண்ணி 5000 ரூபா தான் எனக்கு அப்பா ஆச்சு. அது பெரிய காசாக இப்போ எல்லோரும் ரொம்ப இதுவாக சொல்கிறாங்க, வேல்யூபுளாக. இப்போ எக்ஸாம் வேறு எழுதணும், அதெல்லாம் எனக்கு கிடையாது. அதில் கொண்டு என் தம்பி சகோதரர் சேர்த்து விட்டாரு. அதுமாதிரி எங்கள் அப்பா உறுதுணையாக இருந்தாங்க. எங்கள் பிறந்த வீட்டில் அத்தனை உறுதுணை இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து ஜெயிச்சு வர முடியாது. அதிர்ஷ்டம் இருந்தாலும் என்னுடைய குழந்தையும் பார்த்துட்டு அவங்க வந்து எனக்கு என்னமோ தெரியல, ஏதோ எனக்கு அதான் என் தம்பிகள் இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, நீ அதிர்ஷ்டமானவ எல்லாத்துலேயுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதை படித்து தேர்வு எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்தோடனே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வேலை இருக்குன்னு சொல்லி உடனே டக்குன்னு அப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். 1993 ஜூலையில் MNA நடுநிலைப்பள்ளி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வேலை பார்த்தேன். அப்பொழுது மேலமட வளாகம்
பெரிய கோவில் அருகில் உள்ளது அப்பள்ளியானது. அதுக்கப்புறம் என்னுடைய 1995 என்னுடைய சின்ன பையன் வேலையில் இருக்கும்போது நவீன் கிருஷ்ணா, அவனுக்கு கிருஷ்ணான்னு தான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு நவீன் கிருஷ்ணான்னு எங்கள் வீட்டுக்காரர் தான் வச்சார். நவீன் கிருஷ்ணான்னு அவன் பிறந்தான். அவன் 7 வருஷம் கழிச்சு இவனுக்கு அப்புறம் பிறந்தான். வேலையில் இருக்கும்போது பிறந்தான். அவனை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் வேலையும் ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி குழந்தைய வளர்க்குறதையும் சிரமப்பட்டேன். வேலைக்கார அம்மா, எங்கள் அம்மாட்ட கொண்டு திருட மருதுல விடுறது, இப்படி மாறி மாறி பலவிதமான கஷ்டங்கள் பட்டு எப்படியோ, ஆனால் அது புரியாமையே நான் வேலைக்கு மட்டும் போகணுங்கிற அந்த விருப்பம், அதாவது ஆர்வம் ஒன்று வச்சுட்டோம்னா நம்ம என்ன ஆர்வம் வச்சோமோ அது முடிச்சிடணுங்கிற எய்மில் தான் இருந்தேன். நான் அதை நோக்கி நான் ஓடினதுனால ஓடிட்டே இருந்தேன். மறக்க முடியாத நினைவுன்னு சொன்னாக்கா, ஆசிரியர் பணியில் புஷ்பராஜன்னு ஒரு பையன் படித்தான். அவன் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. சரி, அவனை போய் கூப்பிட்டு வருவோன்னு நிறையா பசங்களை கூப்பிட்றதுக்காக போனேன். அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அக்கா வாசல் நின்றுட்டு, அவன் வரமாட்டான் டீச்சர், அவன் எருமாடு தான் மேய்க்க போகிறான், அவன் வரமாட்டான், ஸ்கூல்லாம் படிக்க போகிறதில்ல அப்படின்னு அப்படி சொல்லாதம்மா, நீ அனுப்பிச்சி விடு, அவன் படிப்பாம்மா நல்லா அப்படின்னு சொன்ன உடனே மறுநாளைக்கு பார்த்தா அவன் வந்திருக்கான். அவன் கரெக்டாக அப்புறம் அதுலேருந்து வர ஆரம்பிச்சிட்டான். அவன் ஒரு ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கான். அந்த பையன்னு எனக்கு தெரியாது. நான் சும்மா உட்காந்துருக்கேன். அப்போ ஜெயந்தி டீச்சர்கிட்ட நான் படித்தேன்னா, இப்போ ஆங்கில இலக்கியம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் MA வரையும் படித்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னோம். யாரா அது அப்படின்னு பார்த்தோன்னே அப்புறம் புஷ்பராஜ் டீச்சர் கூப்பிட்டு பேசி அந்த பையனை அட்வைஸ்லாம் பண்ணேன். டீச்சர் நீங்கள் தான் சொல்லி என்ன இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன் டீச்சர்னு சொன்னது எனக்கு புல்லரிச்சு போச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. நான் கூப்பிடுறதுக்கு போனால் அவ்வளோதான், அவங்க அக்காட்டையும் சொல்லிட்டு வந்தேன். அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக. அது என் வாழ்க்கையில் இன்னைக்கு கூட அந்த பையனை பார்த்தா பேங்க்ல எல்லாம் பார்ப்பேன், என்ன டீச்சர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பான். அதே போல் அவன் அந்த பையனை எனக்கு ஒன்றும் நினைவை விட்டு நீங்காத பையனாக இருக்கான். அப்புறம் 2 பசங்க எனக்கு மிதிவண்டி கற்றுக்கிறது 6வது டீச்சராக ஃபஸ்ட்டு போட்டபோது ஆல் சப்ஜெக்ட் நான் தான் நடத்தணும். அப்போ அந்த செல்வி, கண்ணம்மா அப்படிங்கிற 2 பசங்க, டீச்சர் நீங்கள் உந்தி ஏறினீங்கன்னா சைக்கிளை காலை போட்டிங்கன்னா அப்புறம் சைக்கிள் தான் டீச்சர், ஓட்டுறது தான் டீச்சர் அப்படின்றதுக்கு அந்த குழந்தைகள் லஞ்ச் டயத்தில் எல்லாம் சொல்லும். அதை வச்சு நான் லஞ்ச் டயத்தில் சட்டுன்னு சாப்பிட்டு அப்படியே சுற்றி பெரிய கோவில்லாம் சுற்றி அந்த சைக்கிளை கற்றுட்டு அந்த குழந்தைகளும் பின்னாடி ஓடி வரும். அது ஒன்று நினப்பு இருக்குது. அந்த நினைவுகளும் அந்த குழந்தைகளையும் என்னால் மறக்கவே முடியல. அதே போல் எல்லா பசங்களுமே நல்ல பசங்களாகவும் நல்லாவும் இருந்தது. எனக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த நினைவுகள் என்றுமே எனக்கு மறக்க முடியாது. நல்ல மாணவர்கள் அரசாங்க பள்ளிகளை கண்டிப்பாக உருவாகலாம், எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அரசாங்க பள்ளியில் தான் முடிவெடுக்கும் திறன் மாணவர்களுக்கு இருக்குது. இந்த CBSEலையோ மெட்ரிகுலேஷன்லையோ படிக்கிற பசங்களுக்கு முடிவெடுக்கிற திறனே இல்லைன்னு சொல்கிறாங்க எல்லாரும். நான் பேசி பார்க்குறவங்க அத்தனை பேருமே முடிவெடுக்கிற திறன் டக்கு நான் படித்ததே எந்த பள்ளிக்கூடம், தமிழ் மீடியம் தான். முடிவெடுக்கிற திறன்கிறது எல்லாருக்கும் தெரியாது. உனக்கு இருக்குது ஜெயந்தி, என் தம்பிகள் டாக்டர் பிரதர் முதற்கொண்டு என்ன சொல்கிறது, என்ன சொல்லுவாங்க, நீ முடிவெடுக்கிற திறன்ல கட்டிக்காரியா இருக்க, எல்லாத்துலேயுமே துணிந்து எடுக்கிற எதையுமே நல்லா இதுவாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கிடையில் 2020 கொரோனா என்ற கொடிய நோய் உலகை ஆட்டி படைத்து கொண்டிருந்த வேளையில் என்னுடைய குடும்பத்தையும் அது ஆட்டி படைத்தது என்பது சந்தேகமில்லை. என்னுடைய கணவர் சுகர் என்ற அந்த நோயால் 20 ஆண்டுகள் பாதிக்கப்பட்டிருந்தமையால் அதில் அவர் எப்படி இருந்தாலும் அவர் சுறுசுறுப்பாக தான் இருந்தார். பேங்க்ல 35 ஆண்டுகள் வேலை பார்த்தார். ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் என்ற பொறுப்பில் IOBயில் இருந்து 5 நாட்களுக்கு முன்பாகவே ரிட்டையர்ட் ஆகிவிட்டார். ஏன்னால் அவருக்கு டயாலிஸ் என்ற இது சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷனில் அதுக்கு ஆப்ரேஷன் நடந்து அதுக்கு அப்புறம் டயாலிஸ்க்கு போய் கொண்டிருந்தார். அதில் 1.5 ஆண்டுகள் நாங்கள் டயாலிஸில் அவருக்கு அழைத்து சென்று எல்லாம் பண்ணி கொண்டிருந்தோம். 3 நாள் போட வேண்டும் என்று போகிற டயத்தில் அவர் இந்த கொரோனா டெஸ்ட் எடுக்க போய் அது மறுநாள் ரிப்போர்ட் வருவதற்குள் அவர் இந்த உலகை விட்டு 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உலகை விட்டு உயிர் நீத்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் 2022 ஒரே பள்ளியில் பணியாற்றிவிட்டு 29 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு ஓய்வு பெற்று விட்டேன். இப்போ பள்ளியிலிருந்து விடை பெற்று விட்டாலும் என்னுடைய மனது ஆசிரியர் பணி என்பது அறப்பணி என்பதை மனதில் கொண்டு மிகவும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இன்று உணர்கிறேன். ஆனால் அவர் இல்லாததை ஒவ்வொரு நாளும் நான் நினைத்து வருந்துகிறேன். என்னுடைய குழந்தைகள் மூலம் அவரை நான் பார்க்கிறேன்.
என்னுடைய ஒரு நாளானது லலிதா சகசரநாமம் ஒரு நாள் விஷ்ணு சகசரநாமம், ஒரு நாள் கனகதாரா சோஸ்திரம், ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையானால் அதுவும் கார்த்திகை ஞாயிறு என்றால் 9 முறை ஆதித்ய கிருதயம் படிப்பேன். பார்த்துத்தான் படிப்பேன். இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு மனதுக்கு ஒரு இதமாக, அது முழுதுமாக முடித்து விட்டோம் என்றால் மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் இதமாகவும் இருக்கிறது. அதே போல் நான் வாக்கிங் மாடியில், எங்கள் வீட்டு மாடியிலேயே வாக்கிங் சென்று விடுவேன். நடந்து தான் எல்லா இடத்துக்கும் எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் என்று வண்டியை ஓட்டி கொண்டு செல்வதில்லை. சில இடங்களுக்கு தான் வண்டியில் செல்வேன். பால் வாங்குவதற்கு, மற்ற மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்கெல்லாம் நடந்து தான் செல்வேன். அதேபோல் மாடியில் தான் வாக்கிங் சென்று வாக்கிங்கை முடிக்கிறேன். அப்புறம் எக்ஸசைஸும் அங்கே தான் செய்கிறேன். யோகா என்பது எங்களுக்கு பயிற்சியின் போது கற்றுக் கொடுத்த யோகாசனங்களை சிலவற்றை செய்து மூச்சு பயிற்சியை முதன்மையாக வீட்டுக்குள்ளேயே மூச்சு பயிற்சியை செய்கிறேன். என் கணவர் செய்திருந்ததை பார்த்ததை சிலவற்றை நான் மூச்சு பயிற்சி செய்கிறேன், முதன்மையாக செய்கிறேன். என்னுடைய சமையலை நானே தான் செய்து கொள்கிறேன். எளிமையாகவும் அதே சமயம் ஆரோக்கியமாகவும் செய்து கொள்கிறேன். நான் அதிகமாக இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவதில்லை. ஐஸ்கிரீம் எதுவுமே எனக்கு சின்ன பருவத்திலிருந்தே நான் ஐஸ்கிரீம்களை அதிகமாக சாப்பிடுவதே இல்லை. நானே ஒரு முதுமையில் இருக்கக்கூடிய பெண் தான், இருந்தாலும் நான் முதுமையாக நினைப்பதில்லை. எனக்கு முதுமை என்பது பிடிக்காம இல்லை. முதுமைனா அதுக்குன்னு முதுமைன்னு வாடி வதங்கி துவண்டு அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா எங்கள் பாட்டியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் பாவம் அந்த வயசுனா அப்படிதான் இருக்கணும். அதெல்லாம் கூடாது. நம்ம அந்த வயதையே நினைக்கக்கூடாது. வயதுங்கிறது எனக்கு அது ஒரு கணக்கு தான். அந்த வயதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால எனக்கு அதில் இல்லாமல் நம்ம நல்லா இருக்கணும். நம்ம கடைசி வரையும் நல்லா தான் இருக்கணும். குழந்தைகளுக்கு ஒத்தாசையாக இருக்கணும். இதுதான் என்னோட எண்ணம். அதே போல் அந்த குழந்தைகள்லாம் ஆகாரங்கள் சாப்பிடும்போது வீட்டில் உள்ள அந்த பொருட்கள் செஞ்சு கொடுக்க முடியா, பாட்டியெல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்ணும். அதை இந்த குழந்தைகள் இப்போ ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது. வேற எதுவுமே இல்லை. இந்த காலத்து குழந்தைகள், இளைஞர்களும் சரி. அதனால அதுதான், அதாவது அந்த பொருட்கள் ஓமம், இந்த இஞ்சி, இந்த பொருட்கள்லாம் போட்ட நம்ம வீட்டு பொருட்களை, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் ஓமப்பொடி, நாடா, அதெல்லாம் வீட்டில் செய்கிற பொருள். மிக்சர்னா கூட வீட்டிலையே செய்வோம் நாங்கள்லாம். எங்கள் மாமியார்லாம் செய்வாங்க. எங்கள் அம்மா எங்கள் மாமியார்லாம் செய்வாங்க. அதுவும் எங்கள் மாமியார் மிக்சர் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அந்த பொருள் யாருமே இப்போ வீட்டில் செஞ்சால் கூட கடையில் வாங்கிடலாமே அப்படின்னு பேசுறது நம்மளால செய்யறதுக்கு கூட அலுப்பு வந்துடுறது. அதனால எனக்கு மனசு ரொம்ப வேதனையாகவே இருக்குது. அதனால் இளைஞர்களும் சரி, குழந்தைகளும் சரி, அந்த வீட்டில் பண்ணுற பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள செய்ய முடியா வாங்கி கொடுத்து, செய்ய முடியா பாட்டி நீங்கள் வந்திருக்கீங்களா அதை செய்யுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி செஞ்சு வாங்கி சாப்பிடணும். இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் அந்த பாட்டிக்கு இன்னும் தெம்பை கொடுக்கும். அது அவங்களுக்கு இன்னும் ஆரோக்கியத்தையும் தெம்பையும் தான் கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். இப்போ உள்ள பாட்டிகளுக்கெல்லாம் அதுதான் பிடிக்கும். அதே போல் அதை செய்யலாம். அதே போல் பாட்டிகிட்ட சில அன்பாக ஆரோக்கியமாக அவங்க பேசினா பாட்டியும் ஆரோக்கியமாக பேசுவாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இதெல்லாம் எனக்குன்னு இல்லை, பெரும்பாலான முதியோர்களுக்கு இதுதான் பிடிக்கும். பிள்ளைகள் மருத்துவர்கள்ட்ட அழைச்சின்னு போகிறது, அம்மாவுக்கு எப்போ மாத்திரை போன்ட்டியான்னு கேட்குறது, ரெகுலர் செக்கப் இதெல்லாம் கரெக்டாக பண்ணி விட்டா அதுவே சந்தோஷம்தான். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நிகழ்வு ரொம்ப கண் டெஸ்ட்டாக சரி வாம்மா அழிச்சின்னு போகிறேன், கண்ணாடியாக ஓடி போய் வாங்கிடுறேன், இதெல்லாம் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையன் இன்றைக்கி இந்த கண்ணாடியை ஓடி போய் உதி தான் எனக்கு ஹாஸ்பிட்டல். அதனால் எனக்கு என் பையன் போய் வாங்கிட்டு வந்தான். அவன் சொல்லுவான், இந்த பெரிய பையன் என்ன சொல்லுவான்னா, நான் உனக்கு மெடிக்கல் கையுமா, சின்னவன் நான் உனக்கு பேங்க்கெல்லாம் இது பண்ணுற கரெக்ட் பண்ணுறது தரக்கூடியவன் நான் சொல்லுவான். அதே போல் இந்த மாதிரி 2 பேரும் பிரிச்சுட்டு இருக்கானுங்க. அதனால் மெடிக்கல் கையாக இருக்கிற பெரிய பையன் எனக்கு நிறைய ஒத்தாசையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதே போல் சின்ன பையன் எனக்கு சந்தேகம், யோனோட சந்தேகமோ இல்லைன்னா வேறு இதில் சந்தேகமோ டக்குன்னு அங்கேருந்தே அவன் எங்கே இருக்கானோ அங்கேருந்தே சொல்லிடுவான், அம்மா நீ இது தப்பாக அதை கிளிக் பண்ணியிருக்க, அதான் அவனுக்கு இப்படி வந்திருக்கு, நீ இது எப்படி போ அப்படின்னு சொல்லுவான். இவன்கிட்ட கேட்டால் இவன் அவன்கிட்ட கேளுமான்றான். இவன் சொல்லவே மாட்டான், அதில் போகவும் மாட்டான். அதே போல் 2 பேருமே எங்கள் சார் அப்படி தான். அவங்க வீட்டில் எங்கள் மாமியார் வீட்டில் எங்கள் மச்சினர்கள்லாம் அப்படி தான் பிரிச்சுப்பாங்க எல்லாத்தையுமே. அதே போல் பிரித்து இவங்க 2 பேரும் செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. அதே போல் எல்லார் வீட்லேயும் நடந்தால் அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ மயிலாடுதுறையில் இருக்கேன். எங்கள் சார் வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு.
ஏசிலாம் வச்சு கட்டி தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. இருந்தாலும் எனக்கு வந்து அந்த தனிமைங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க, எப்படி தனியாக இருக்கேன் மம்மி, எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்துருக்காரு தனியாக இருக்கிறதுக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது ஏதோ கடவுள் கிருபையால் இருந்துட்டுருக்கேன். அது வந்து எனக்கு வந்து அதனால நான் சொல்கிறேன், சென்னையில் ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாக்கா, ஏமா அப்படி எங்கள்கிட்ட வந்து இருக்கக்கூடாதா 2 குழந்தைகள் சொல்கிறது. சின்ன பையனுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, லவ் மேரேஜ் பண்ணிட்டான். ஆனால் அதை நாங்கள் பண்ணி தான் வச்சோம், அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் பண்ணி வச்சோம். அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. அவன் பண்ணிட்டான், கல்யாணம் திருமணம் ஆகிடுது அவனுக்கும் ஜூனில். எனக்கு அதனால இப்போ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஆனால் இவனுக்கெல்லாம் வீடெல்லாம் நீ தனியாலாம் வாங்கிட்டு போக வேண்டாமா, இங்கேயும் வந்து எங்கள்கிட்டலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு மெடிக்கலுக்கு வரத்துக்கு தான் இங்கே வரேன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வர வேண்டியிருக்கு. அதனால நான் வந்து காமிச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து நிறையா கொல்லூர் முகாம்பிகை இந்த மாதிரி அந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போனோம். அது மாதிரி வந்தே பாரத் ட்ரெயின் விட்ருக்காங்கன்னா ஒரு தடவை அழைச்சிட்டு போனாங்க. அதே போல் அந்த மாதிரி ட்ரெயினில் போனோம். அது மாதிரி வெளிநாடு அழைச்சிட்டு போயிருக்காங்க. மருமக எல்லாரோடையும் போயிருக்கேன், பெரிய பையனோட சின்ன பையனோட எல்லாரோடையும் போயிருக்கேன். துபாய் போயிருக்கேன், அதெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதே போல் எனக்கு சாரும் LFCயில் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதே போல் டெல்லி, பாம்பே எல்லாம் அழைச்சிட்டு போயிருக்காங்க. பூங்காற்றுன்னு சொல்லும் போதே அது மனதுக்கு மயிலிறகால வருடி கொடுக்குறாப்புல இருக்குது. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்மளோட முதுமை பருவத்தில் வந்துட்டு நம்ம இளமை பருவத்தை, அதுவும் நம்ம சின்ன வயது பருவத்திலேருந்து ஆரம்பித்து இப்போ வரையும் நம்ம சொல்ல போகிறோம்னு சொல்லும்போது அதில் உள்ள மகிழ்ச்சி அவங்கவுங்க சொல்லி பார்க்கும்போது, அதுவும் மீடியா வெளிச்சத்தில் நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது அது நாளே ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு எல்லாமே என் பேரம்மா கொண்டு அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் ப்ரிப்பேர் அப்படின்னு கேட்குறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப என்னமோ மகிழ்ச்சியாக இருக்கிறாப்புல இருக்கு. அன்றைக்கி என்னை பெண் பார்க்க வந்தபோது எங்கள் வீடு எப்படி மகிழ்ச்சியாக இருந்ததோ அதே போல் இருக்குதுன்னு மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன். இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதை மனந்திருந்து. அதனால் பூங்காற்றுங்கிற இந்த பகுதியானது மிகவும் விரிவடைந்து எல்லாரையும் அவங்க நல்லா பேட்டி கண்டு அவங்க வந்து நல்லா அவங்க செழிப்போட நல்லா அவங்க அதில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் பங்கு பெற்றமைக்கு மிகவும் வாழ்த்துக்கள். அந்த இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.